உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கிறிஸ்மஸ் வரப்போகிறது. இந்த கிறிஸ்மஸ் என்று சொன்னால் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், எல்லா நாட்டினருக்கும், எந்த ஜாதி ஜனத்திற்கும் தெரிந்த ஒரு விஷயம். கிறிஸ்மஸ்னால் என்னன்னு தெரியாத ஜனம் எங்கேயும் இருக்கான்னு நான் நினைக்கல. ஆக இந்த கிறிஸ்மஸ் என்பது ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்று நாம் அறிவோம். அந்த கிறிஸ்மஸ் என்ன, அதை நாம் சற்று புரிந்து கொண்டால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் என்பது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாக பிறந்து அவர் இந்த மனுஷனுடைய பாவங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம் செய்து, அந்த பரிகாரத்தின் போது சிலுவையில் அறையப்பட்டு, பாடுபட்டு, இரத்தம் சிந்தி, வேதனைப்பட்டு, ஜீவன் கொடுத்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்படிங்கிறது தானே இந்த பரிகாரம். யார்? தேவனுடைய குமாரன், மனுஷன் இல்லை, பிதாவாகிய தேவனோடு சேர்ந்து அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த அந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு பூமியிலே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கன்னிகையின் வயிற்றிலே ஒரு குமாரனாக பிறந்தார். அவர் பாவமில்லாமல் வாழ்ந்து காட்டி அங்கே குறித்த நாளிலே சிலுவையிலே மனுஷனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இவ்வளவுதான் சுவிசேஷமே. இந்த சுவிசேஷத்தில் பிறந்தார் அப்படிங்கிறத கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடுறோம். அவர் சிலுவைக்கு போனார் அப்படிங்கிறத பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம். அவர் உயிர்த்தெழுந்த நாளை ஈஸ்டர், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த நாளை ஈஸ்டர் என்று சொல்லுகிறோம். அவர் உயிர்த்தெழுந்து இப்பொழுது பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே இருந்து தம்முடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசி கொண்டும் இருக்கிறார் என்று, இதுதான் இன்றைய நிலைமை. இதை நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருகிறது. அது என்னத்துக்கு தேவனுடைய குமாரனே வரணுமாங்க? இங்கேயே பூமியில் யாராவது அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் பரிகாரம் பண்ணிடக்கூடாதா? கேள்வி. ஆனால் அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் பரிகாரம் பண்ண முடியலை. அதுதான் அங்கே பிரச்சனையே. அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவம்னா என்னன்னு கேட்டால், ஏதோ இந்த ஆதாம் போய் பழம் தின்னு விட்டாங்க, அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார், அந்த பழத்தை தின்னு விட்டான், அதனால் பாருங்கள் பாவின்னு ஆகிட்டான், அதனால் இந்த உலகமே சபிக்கப்பட்டு போய் இப்படி கிடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க பழம் தின்னது ஒரு விஷயங்களா? நானே சொல்கிறேன், நான் பிரசங்கியார், நானே சொல்கிறேன், பழம் தின்னது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் எதன் அடிப்படையில் ஏன் அவன் அந்த பழத்தை தின்னான்ங்கிறது தான் பிரச்சனையாயிருது. அது என்னது? இந்த பழம் குறிப்பிட்ட பழம் பிசாசுடைய சார்பாக நிற்கிற ஒரு மரத்தோடைய கனி. இந்த பக்கம் ஜீவ விருட்சம்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய சார்பாக, நீங்கள் சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவோடைய சார்பாக அங்கே ஜீவ விருட்சம் இருக்கிறது. அந்த பக்கத்தில் பிசாசுடைய சார்பாக மரணத்துக்கு ஏதுவான விருட்சம் இருக்கிறது. அந்த பழத்தை தின்னா அவங்க கட்சியில் சேர்ந்தது. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா கர்த்தருடைய கட்சியில் இயேசு கிறிஸ்துவோடைய கட்சியில் சேர்ந்தது. அது அப்போ என்ன நடந்துருச்சுன்னா, இந்த 2 பேருக்குள்ள போட்டியான்னு கேட்டால் அது மட்டும் கூட இல்லை. இந்த பிசாசு யார்? இந்த பிசாசு யாருன்னு கேட்டால்
தேவதூதர்களில் ரொம்ப மேன்மையாக சிருஷ்டிக்கப்பட்டு மிகவும் பெரிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு மகிமையாய் இருந்த ஒரு தூதன், அவன் என்னடான்னா ஆண்டவரே கீழே தள்ளி விட்டு நம்ம போய் சிங்காசனத்தில் உட்காந்துக்கலான்னு போகிறேங்கிறப்ப தானே அவர் இவனையும் இவனுடைய வகையராவையும் தள்ளி விட்டார். அப்போ யார் இந்த லூசிஃபர், யார் இந்த பிசாசு அப்படிங்கிறதும், இந்த ஆதாம் யார் கட்சியில் சேர்ந்தாங்கிறதும், எது அந்த பாவத்தோடைய பயங்கர கொடுமை எவ்வளோங்கிறது இதை வச்சு தான் இருக்குது. சும்மா பழம் தின்னுட்டாங்க, நம்ம ஆளுங்க பழம் தின்னாக்க இப்படியா போட்டு தண்டிப்பாங்க. நம்ம உடனே கேட்குறோம், பழம் தின்னு விளக்கப்பட்ட கனியை புசித்தான் அதனால் பாவி, அதனால் நரகம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நரகம், போகிறது நரகம். இது நமக்கு ஒத்துக்கிறதா? நமக்கு ஒத்துக்கிறலங்க. என்னங்க பழம் தின்னு விட்டதுக்காக இப்படி ஒரு கொடுமையாவா செய்வாங்க? கடவுள் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போகுது. ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த தேவனையே போட்டு தள்ளணும்னு நினச்ச ஒரு தேவதூதன், அவன் தான் அதுக்கப்புறம் பிசாசாக இருக்கான். பாருங்கள், அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து சகலத்தையும் நேர்த்தியாக நடத்தி கொண்டு இருக்கிற தேவனும் அவருடைய குமாரனா இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்களே, இவங்களை போட்டு தள்ளிட்டு இவன் போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நான் தான் கடவுள்னு உட்காரின்னு போனாங்க. அப்படி போனப்போ தான் அவர், ஏன்டா எனக்கு விரோதமாகவே வந்துட்டியா நீன்னு அவனை தள்ளி விட்டார். அவன்கிட்ட இந்த மகிமை பிரகாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவன் பிசாசுங்கிற நிலைமையில் பூமியில் கிடக்கிறான். இது யார்? தேவனுடைய சத்ரு, தேவனுடைய விரோதி, தேவனுக்கு துரோகம் பண்ணினவன். அவங்கிட்ட போய் இந்த ஆதாம் சேர்ந்துக்கிட்டாங்க. இங்கே தான், அதாவது அந்த பாவத்தோடைய பாவம் எவ்வளோ பயங்கரங்கிறது. தேவன் அந்த பாவத்தை இப்படி விரோதமாக பார்க்குறாரு, அழிக்கிறாரு. பாவியை தொடர்ந்து பாவியாக இருப்பான், அவனை அழிச்சு விடுவேங்கிறாரு, கொண்டு விடுவேங்கிறாரு, நரகத்தில் தள்ளுவேங்கிறாரு. அப்படியெல்லாம் சொல்லணுமானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் தான் பாருங்கள், இந்த லூசிஃபர்ங்கிறவன் எப்படி பிசாசாக மாறி தேவனுக்கு விரோதமாக மாறி அவரே போட்டு தள்ளிட்டு இவன் கடவுளாகணும்னு நினச்சி போன அந்த விஷயம் நிறைய பேருக்கு கதையாவது கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்கலன்னா இந்த கதையை இப்போ கேளுங்க. பாவம்னாக்க எதை திருடிவிட்டாங்க, சண்டை ஓட்டிக்கிட்டாங்கங்க, இவன் சொத்தை அவன் அபகரிச்சிட்டாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க, இத்தனை பேரை கொலை செஞ்சிட்டாங்க. எல்லாம் பாவம்தான். ஆனால் இது எல்லாத்த விட பெரிய கொடிய பாவம் என்னன்னு கேட்டால், கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறவன் பிசாசு கட்சியில் போயிடுச்சு, நான் இனிமேல் பிசாசு கட்சி தான் அப்படின்னு சொல்கிறது தாங்க பாவம். அதைத்தாங்க இந்த ஆதாம் செஞ்சு தொலைச்சான். இந்த ஆதாம் தேவனுடைய சாயலில், தேவனுடைய ரூபத்தில், அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மகிமையோடு கூட சிருஷ்டிக்கப்பட்டு பூமியில் வைத்து பூமி முழுவதையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் பெற்றவனாக இருந்தவன் யார்? இந்த ஆதாம், முதல் மனிதனாகிய ஆதாம். இவன், அதாவது இப்போ நீங்கள் தான் நினச்சி பாருங்களேன், இங்கே நம்மளெல்லாம் ஒருத்தரையும் வைக்க வேண்டாம். இந்த பக்கம் ஒரு பக்கத்தில் பிசாசு நிற்கிறான், இந்த பக்கத்தில் ஆதாம் இருக்கான், இங்கே நம்ம மாதிரி மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். கடவுள் இருக்கிறாரு. கடவுள் தன்னுடைய சாயல் ரூபத்தில் இந்த மனுஷனை படைச்சி வச்சுருக்கிறாரு. நீ என் பக்கமாகவே இரு, இந்தா உனக்கு வேணுங்கிற இந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது, அண்ட சராசரங்களில் எல்லா நல்ல காரியங்கள் இருக்குது, பூமி முழுசையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் கொடுக்குறேன், எல்லாம் உன் கண்ட்ரோலில் அப்படின்னு சொன்னால், இவன் இந்த ஆதாம் பிசாசு அங்கே தேவனுக்கு விரோதமாக இருக்கான்னு இவனுக்கு தெரியும், அங்கேருந்து விழுந்தான்னு தெரியும், இப்போ இவனை கெடுக்கிறதுக்காக நிற்கிறாங்கிறதும் தெரியும். ஆனால் இப்படி ஆள் போய், கடவுளை நீர் எனக்கு வேண்டியதில்லை, இன்னுமே நான் உம்முடைய பிள்ளைன்னு சொல்ல விரும்பலை, உன் கட்சியில் இருக்க விரும்பலை, உன் கூட்டத்தில் இருக்க விரும்பலை, நான் போய் அந்த பிசாசு கூட சேர்ந்து நான் நரகம் போனாலும் பரவாயில்ல, உம்மோட கூட இருக்க முடியாது அப்படி சொல்லிக்கிட்டு போய் அந்த பிசாசு கட்சியில் சேர்றதுக்கு, சேர்ந்ததை காட்டுறதுக்கு அந்த பழம் தின்றுருக்கான்.
இங்கே தான் அந்த இதைத்தான் பாவம்னு கர்த்தர் சொல்கிறார். இங்கே தான் அந்த பாவம்னா என்ன, எவ்வளோ கொடுமையானது, பயங்கரமானது அப்படின்னு தெரியுது. பழம் தின்னதுக்காக தண்டனை கொடுத்தா 2 அடி கொடுக்கலாம், அவ்வளோதானே. ஏன்டா தின்ன, அதை தின்னா விஷமுடா, ஏன்டா அது தின்ன அப்படின்னா 2 அடி கொடுக்கலாம். அப்புறம் அதோடு சேர்த்துட்டு அவன் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டு அவனை சுகமாக்கிறதுக்கு என்னமோ செய்வான். அதானே நம்ம செய்வோம். ஆனால் இந்த பாவங்கிறது இவ்வளோ கொடுமையாக போனதுனால அவர் என்ன பண்ணிட்டார், அதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் அப்படி சொல்லிவிட்டார். சாவாய்ங்கிறது முதல்ல ஆவிக்குரிய மரணம், 2வது சரீர மரணம். இந்த சரீர மரணம் உண்டாகிற போது இவன் பாதாளத்தில் நரகத்தில் போய் சதா காலமும் வேதனைப்படணும். இது ஆதாமுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். எப்படியா சொல்கிறீங்க, ஆதாம்கிட்ட போய் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டால் பைபிளில் வசனம் சொல்லுகிறது, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை அப்படின்னு திட்டமாக சொல்லுது. அப்போ ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லைன்னா எல்லா விவரமும் தெரிஞ்சு எனக்கு இந்த கடவுள் வேண்டியதில்லை, நான் பிசாசு கட்சிக்கு போகிறேன், இவர் என்ன பரிசுத்தமாகவே இருக்க சொல்கிறாரு, இவர் என்ன நீதியாகவே இருக்கணுங்கிறாரு, என்ன நல்லவனாகவே இருக்குங்கிற, இது நமக்கு பிடிக்காது அப்படின்ட்டு நான் பிசாசு கட்சியில் சேர்ந்து, நீ வேண்டியதில்லையா கடவுளாவது ஒன்றா, எனக்கு நீர் வேண்டியதில்லை அப்படி சொல்லிக்கிட்டு பிசாசு கட்சியில் சேர்றான். அதை கவனித்து பாருங்கள். அப்போ பிசாசோடு சேர்ந்து இந்த ஆதாமும் தேவனுக்கு விரோதியாக, எதிரியாக, ஒரு விதத்தில் துரோகியா, நன்மை செஞ்சதுக்கு தீமை செஞ்சால் இப்போ இவனே எதிரியாக போகிறதுன்னா அது துரோகின்னு தானே சொல்லணும். அப்படி தேவனுக்கு துரோகியாக போய் யார் கூட சேர்ந்து, அந்த பிசாசு கூட சேர்ந்து இவனும் துரோகியாக இருந்தால் அப்புறம் அவர் என்ன சொல்லுவார், ஏன்டா அந்த பிசாசு நரகத்துக்கு போகிறேன், நீ அங்கே தானே போ, அங்கே அவனோட கூட இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன், அவனோட கூட இரு, நீ அந்த நரகத்துக்கு போன்னு சொல்லிடுறாரு. இதுதான் முடிவு. இது என்ன விஷயம்னு கேட்டால், இப்படி பாவம் செஞ்சு தொலைச்சிட்டு அந்த மாதிரி இப்போ எதிர்கட்சி இல்லை, எதிர்கட்சி வேறு, எதிரி கட்சி வேறு. தேவன் பூமியிலே அண்ட சராசரங்களில் ஆளுகை செய்கிறார், ஆனால் இவருக்கு ஒரு எதிரி உண்டு. எதிரியோடைய கட்சியில் நிறைய தேவதூதர்களும் இருக்கிறாங்க. இப்போ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட மாட்டேன்னு பாவியாகவே வாழுகிறேன் அப்படிங்கிறவங்களும் அந்த கட்சியில் தான் இருக்கிறாங்க. நான் பாவத்தை விட்டு பிசாசை விட்டு நான் வரமாட்டேன், இந்த உண்மையான தேவனை நான் ஏற்றுக்கிற மாட்டேன், பாவத்தை தொலைக்கிறதுக்கு நானாக வேணால் முயற்சி பண்ணிக்கிறேன், ஆனால் இயேசுநாதர் எனக்கு வேண்டியதில்லை, நானே என் பாவத்தை போக்கிக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் இந்த விரோதமாக நான் இன்னமும் செஞ்சதில்லைங்க அப்படி சொல்லிடுவாங்க. இப்போ யாருக்கு விரோதம் என்னமோ செஞ்சாதான் பாவங்கிற மாதிரி அவங்க நினப்பு. ஆனால் பிசாசோடைய கட்சியில் இருக்கிற அந்த கட்சியில் மெம்பர், பிசாசோடைய கட்சியில் நம்ம மெம்பராக, நான் ரட்சிக்கப்பட மாட்டேன், பிசாசோடைய கட்சியில் நான் பாவியாக இருந்துக்கிறேன், இங்கே தான் எல்லாம் சுமூகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறதுனால, அந்த ஆதாம் எப்படி பயங்கர பாவத்தை செஞ்சானோ அது மாதிரி அப்பேற்பட்ட பாவங்கள் செய்யாமல் அந்த கட்சியில் சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்க கூட அந்த எதிரியாக தான் பார்க்கப்படுகிறான். அப்போ அந்த பிசாசோடைய கட்சியில் இருக்கிறவன் நரகம் தானுங்க போகணும். இங்கே தான் கர்த்தர் வர்றாரு. எப்பா, அவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்துக்காக அவன் பிள்ளைகளாக வர்ற எல்லாருமா நரகம் போகணும், நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன். அவன் செஞ்ச பாவத்துக்கு, பாவம் பயங்கர பாவம், கொடிய பாவம், அதுக்கு சமமான பாவமே கிடையாது. இன்றைக்கி நம்மளும் நினைக்கிறாங்க, வெட்டிவிட்டான், கொடுத்துவிட்டான், விபச்சாரம் பண்ணிட்டான், திருடிவிட்டான், ஏமாற்றிவிட்டான், கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், பாலியல் பலாத்காரங்கள் பண்ணிட்டான், இதெல்லாம் பாவம்னு சொல்கிறோம். பாவம்தான். ஆனால் தேவனையே போட்டு தள்ளக்கூடிய, விரோதியாக இருக்கக்கூடிய, எதிரியாக இருக்கக்கூடிய, துரோகியாக இருக்கக்கூடிய அவன் கூட சேர்ற அந்த பாவத்துக்கு இணையான வேறு பாவம் கிடையாது. அப்போ இந்த ஆதாம் எவ்வளோ பயங்கரமான பாவம் செஞ்சானோ அதுக்கு சமமாக
பரிகாரமும் செய்யணும்ல. ஒருத்தன் ஒருகிட்ட திருடிவிட்டேன், 50 ரூபாய் 100 ரூபாய் திருடிவிட்டேன், ஐயா தண்டனையாக 10 ரூபா சேர்த்து ஃபைன் போட்ட மாதிரி 110 ரூபாயா திருப்பி கொடுத்துட்றேன் ஐயா அப்படி சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். ஆனால் பிசாசு கூட சேர்ந்து நான் ஒரு பிசாசாக போகிறேன் அப்படின்னு போய் உமக்கு துறையுதே, நான் எதிரிதான், நான் உண்மை விட மாட்டேன் லேசில் அப்படின்னு சொல்லி இவனே தேவனுக்கு விரோதமாக எதிரியாக நிற்கிறது, அந்த பாவம் பயங்கரம். அந்த பாவம் எவ்வளவு பயங்கரமோ அதுக்கேற்றாப்புல பரிகாரமும் பயங்கர அளவில் பெருசாக இருக்கும். அதனால தான் இந்த பரிகாரம் எவ்வளவு பயங்கர அளவில் பெருசுங்கிறது தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசுவை அனுப்பி, அப்பா நீங்கள் பூமியில் போய் மனுஷனாக பிறந்து மனுஷனாக வரணும், அந்த கதையெல்லாம் நான் சொல்கிறேன், மனுஷனாக பிறந்து இந்த சக மனுஷனுக்கு பரிகாரம் பண்ணணும். அப்படி பிறக்கிறப்ப தான் பாவம் இல்லாமல் பிறக்கணும்னா இந்த மனுஷர்கள் ஆதாமுடைய பிள்ளை எல்லா பேரும் பாவியாக இருக்கான். ஒரு மனுஷனுக்கு பிறந்த பிள்ளையெல்லாம் பாவியாக இருக்குது. அதனால் கன்னிகையின் வயிற்றில் பிறக்கிற ஒரு பிள்ளையா இவர் வந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டி சிலுவையில் போய் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும். இந்த அமைப்பில் தான் பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமியிலே ஒரு மனுஷனாக அவதரிக்க பண்ணினார். ஒரு மனுஷனாக அவதரிக்க பண்ணினார். அப்படி இயேசுவானவர் வந்து மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறார். அந்த பிறந்தது தான் கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடுறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு பிறந்ததை கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடுறோம். அதோட கதை முடிஞ்சு வச்சா இல்லை, அவர் வந்து சிலுவைக்கு போய் முடித்தாதான் கதை முடியும். அப்போ 30 வருஷமாக பூமியில் இருக்கிறாரு. அவர் யாருன்னே தெரியாமல் அளவில் சாதாரண மனுஷனாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் போய் ஞானஸ்நானம் எடுக்க போகிறாரு. அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்குறாரு. அன்று முதல் அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். பிரசங்கிக்க, போதிக்க, பிசாசுகளை துரத்த, ஜனங்களை சுகமாக்க. பிரசங்கிக்கன்னா என்ன பிரசங்கிக்க? பரலோகத்துக்கு போகிறது எப்படி? தேவனுடைய ராஜ்யம். இங்கே பிசாசோடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இவன் ஒரு கூட்டம் ஆள் சேர்த்துக்கிட்டு நாங்கள் ஆள்றோம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்ல. அப்போ பிசாசோடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. இந்த பிசாசோடைய ராஜ்யத்திலேருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். பிசாசோடைய ராஜ்யத்தில் இருக்கிறவன்லாம் நரம் போயிடுவான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனால் அதுக்கு வழி உண்டாக்குறேன் அப்படின்னு தான் இயேசுவானவர் வந்து இங்கே முதல்ல மனுஷனாக பிறக்கணும், அது பாவம் இல்லாமல் பிறக்கணும், அப்புறம் அவர் சிலுவையில் போய் இவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும். பரிகாரம்னா என்ன? செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை. இப்போ இவன் இந்த ஆதாம் செஞ்ச குற்றத்துக்கு என்ன தண்டனை? சாவுதான். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படி எழுதியிருக்குது. அப்போ பாவம் செஞ்சாக்க தண்டனை என்னடா? அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு நியாய தீர்ப்பு என்னென்ன? சாகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படி போட்டிருக்கு. அப்போ பாவம் செஞ்ச எல்லோரும் செத்தா மரணம்னாக்க ஏதோ இந்த செத்து கல்லறையில் அடக்கம் பண்ணது. இன்றைக்கி பொதுவாக எல்லோரும் அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆத்மா, மனிதனுடைய ஆத்மாவுக்கு சாவு கிடையாது. இம்மார்டல், சாவே இல்லாத. ஏன்னா தேவன் மரிக்காதவர், அவர் மரிக்க முடியாதவர். அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் மனுஷனை உண்டாக்குறப்ப இவனை சாக முடியாது. இப்படி இம்மார்டலாக சாகாமல் இருக்கிறவன் அந்த பழத்தை தின்னு செத்து போயிட்டான். பாவத்தின் சம்பளம் மரணம். சாவுன்னா ஆவிக்குரிய சாவு, பிறகு சரீரத்தில் சாவு, அதுக்கப்புறம் நரகத்தில் சதா காலமும் வேதனைப்படுற அது ஒரு சாவு. அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அந்த பாவம் எவ்வளவு பயங்கரமோ அவ்வளவுக்கு பயங்கரமான பரிகாரமாக இருக்கணும்ல. அங்கே தான் இந்த இயேசுவானவர் இங்கே வர்றதை பற்றி எழுதியிருக்கு. அப்படி வந்தார், அதை கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறோம். இன்றைக்கு கிறிஸ்மஸ் வருகிறது, அதை உலகெங்கும் கொண்டாடுவார்கள். அது எதை காட்டுகிறது? தேவன் மனுஷன் மேலே பிரியமாக இருந்து இவனுடைய பாவத்தை தொலைக்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணதை பற்றி சொல்லுது. பூமியில் எந்த ஒரு மனுஷனுமே இன்னொரு மனுஷனுக்கு பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியாது. எந்த ஒரு மனுஷனும் தனக்குத்தானேயும் பரிகாரம் பண்ணிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு பாவியாக இருக்க மனுஷனுக்காக பரிகாரம் பண்ண முடியாது. அப்போ இதில் என்ன செய்யணும்?
யாரோ ஒருத்தர் பாவமில்லாத ஆள் வரணும். இந்த இயேசுநாதர் தேவனுடைய குமாரன் பாவமில்லாத ஒருத்தர். அவர் தேவனுடைய குமாரன்ல அவர் எப்படி இங்கே வர முடியும்? அப்போ மனுஷனாக வரணும், மனுஷனாக அவதரிக்கணும். அவதாரம் அது நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் அவதாரம்னா நல்லா விளங்கும். கடவுளே மனுஷனை அவதாரம் எடுத்து வர்றது. ஆமாம், அப்படி கடவுளே அவதாரம் எடுத்து இயேசுவாக வந்து இந்த இயேசுங்கிற இந்த அவதார புருஷன் இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா கடவுளுடைய குணாதிசயம்னா இப்படி தாங்க இருக்கும். கடவுளுடைய குணம்னா எப்படி? இப்போ கடவுள் அவர் எப்படிப்பட்ட குணம் உள்ளவர் அப்படின்னு பார்க்கணும்னா அது மாதிரி ஒரு குணத்தை உடையவராக இயேசு பூமியிலே வாழ்ந்தார். அங்கே பரலோகத்தில் ஏதோ உன்னதமான பயங்கரமான அந்த இதில் இங்கே கீழே பூமியில் மனுஷனாக அவதரித்து மனுஷரோட மனுஷராக இவர் வாழ்ந்தார். இவருடைய பேச்சு, செயல், நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒருத்தர் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவருடைய குணம் இப்படி தாங்க இருக்கும். அப்படி சொல்கிற அளவுக்கு அவர் அன்பாகவே இருந்தார், நீதி நேர்மையாகவே இருந்தார், பரிசுத்தமாகவே இருந்தார், இரக்கமுள்ளவராயிருந்தார், மனம் திரும்புகிறவர்களை மன்னிக்கிறவராக இருந்தார், அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, சுகமாக்குகிறவராக, அவருடைய வாழ்க்கையில் போராடிய பிசாசுகளை துரத்தி விட்டு அவர்களை விடுதலை செய்கிறவராக அவர் இந்த பூமியில் செயல்பட்டார். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவர் போதித்த போதனைகள், பிரசங்கங்கள், எப்படி பரிசுத்தமாக வாழணும், நீதியாக வாழணும், மனுஷன் எப்படியா வாழணும், மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும், மனிதன் வெறும் மனிதனா, தேவனுடைய சாயல் ரூபத்தில் அவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக பூமியில் இருக்கான். அப்போ இவன் கடவுள் மாதிரி வாழணும். நம்மையிலேயே கடவுள் மாதிரி வாழணும்னு கடவுள் எதிர்பார்க்குறாரு. அப்புறம் அவர் நம்மளை பரிகாரம் பண்ணுறதுக்கு வர்ற ஒரு கடவுள் மாதிரி இருக்க மாட்டாரா? அவர் கடவுள் மாதிரி தான் இருந்தார். அவருடைய பேச்சு, நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவர் இப்படி தாங்க இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இருந்தார். சரி, அதாவது ஒரு வசனம் சொல்லுது, தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பூரணமாக இருந்தது. கொலோசையர் 2:9 அந்த வசனம் சொல்லுது. தேவத்துவத்தின் பரிபூரணம், தேவனுடைய குணாதிசயங்களுடைய பரிபூரணம், தேவனுடைய பரிபூர்ணமான குணாதிசயங்கள் எல்லாமே இந்த இயேசுக்குள்ளே இருந்துச்சு, சரீரத்துக்குள்ளே இருந்த இந்த இயேசுக்குள்ளே இருந்துச்சு அப்படி சொல்லியிருக்கு. அப்போ தேவனை மாதிரியே மனுஷன் யார்? இவனும் தேவனை மாதிரி தான், ஆனால் கெட்டு போயிட்டான். இவனை என்ன தரக்குறைவாக படைச்சார்? அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மகிமை எல்லாம் கொடுக்கப்பட்டு பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதை விவரம் தெரியாமல் இன்றைக்கி மனுஷனை ரொம்ப கேவலமாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒன்றுமில்ல, தூசி குப்பைன்னுலாம் ஏன் கிறிஸ்தவர்களே சொல்கிறாங்க. ஆனால் தேவனுடைய சாயல், ரூபம், நீதி, பரிசுத்தம், மகிமை எல்லாத்தோட ஒருத்தனை படைச்சுங்க வச்சா அதை அவர் வேற இவன் வேறன்னு நினைக்கிறது எப்படி? அதை நினைக்கிறாங்க. அப்புறமேலு இப்போ எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாடு கூட பாவின்னு சொல்கிறது அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலை. இவ்வளவு பாடுபட்டு பரிகாரம் பண்ணாரே, எதுக்கு நம்ம தொடர்ந்து பாவியாக வாழ்கிறதுக்கா? அப்போ சிலர் நீ பாவமே செய்கிறது இல்லையா அப்படி கேட்பாங்க. செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம், இதை வழக்காடுவாங்க. அது எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? மனுஷனாக இருந்துட்டு சரீரத்தில் இருந்துட்டு பலவீனமாக இருக்க மனுஷன் எப்படி பாவம் செய்ய முடியும்? இப்படியெல்லாம் வழக்காடுறவங்க இருக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எதுக்காக இயேசு வந்தார் அதை பாரு. இப்போ கிறிஸ்மஸ்னால் என்னது? அவர் இந்த பூமியில் மனுஷனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய வந்தார். இதில் இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. உலக தோற்றத்துக்கு முன்னே இவன் இந்த பாவம் செஞ்சு விடுவான்னு தெரிஞ்சு
இவனுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக இந்த இயேசுவை பிதாவாகி தேவன் உலகத் தோற்றத்தப்பையே குறித்து வச்சுட்டாராம். உலகத் தோற்றத்துக்கு முன்னே இந்த கிறிஸ்து அடிக்கப்படுகிற ஆடாக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 எழுதியிருக்கு. இதாவது நேற்று இன்றைக்கி நடந்த காரியம் இல்லை. அப்போ தேவன் எவ்வளோ பெரிய பிளான் பண்ணி இயேசுவை பூமியில் அனுப்பியிருக்கிறாரு. அந்த மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தேவனுடைய இருதயத்தில் எப்பேற்பட்ட தீர்மானம். ஏன்? மனுஷனை காப்பாற்றணும், பிசாசுக்கிட்ட இருந்து, அந்த நரகத்திலிருந்து, பாவிங்கிற நிலைமையிலிருந்து எடுத்து, அது என் பிள்ளை என்கிட்ட யாரெல்லாம் வர்றேங்கிறாங்களோ அவங்க எல்லோரும் என் பிள்ளைய நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவ்வளவு, அதாவது அந்த அன்பு, அதை இதை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறாருன்னே தெரியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு ஒரு வரி. அப்போ அன்பாகவே அவர்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை, வேறொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படி சொல்லியிருக்கு. அன்பாகவே இருக்கிற தேவன் இவனை மீட்டுக்கணும்னு சொல்லி அதுக்காக எம்பிட்டு கரையம் கொடுத்தாலும் சரின்னு சொல்லி கரையம் கொடுக்குறேன்றாரு. நான் சும்மா விளங்குற மாதிரி சொல்கிறேன். இப்போ யாரோ ஒரு பெரிய பணக்காரன் வீட்டு பிள்ளைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டு, நீ இத்தனை கோடி கொடுத்தாதான் நான் பிள்ளைய கொடுப்பேன், இல்லாட்டி இங்கேயே போட்டு தள்ளிடுவேன், நீ கொடுக்கலன்னாக்க கொஞ்ச நாளில் பார்த்தா அவனை அவ்வளோதான் கொன்றுவேன்னு நான் சொல்கிறேன். பணக்காரன் என்ன செய்வேன்? அப்பா எனக்கு பிள்ளை வேணும்டா, நீ எத்தனை கோடி கேட்குற கொடுத்துட்றேன், ஏன் சொத்து போகிறா கேட்டால் கொடுத்துட்றேன்டா. இன்றைக்கு நாட்டு நடப்பில் இதான நடக்குது. எவனா பிள்ளைய கடத்திட்டு போயிட்டான், என்ன வேணாலும் கொடுத்து என்னைய கூட அடமானம் வைக்கிறேன்டா, என் பிள்ளைய விட்டுறா அப்படி சொல்கிற மனப்பான்மை தானே பெற்றோர்கிட்ட இருக்குது. அதுபோல் தேவன் இந்த ஆதாமை மீட்டுக்கிறதுக்கு தான்ட்டு எல்லாத்தையும் கொடுக்குறேனாலும் பத்தாதான் அவரோட ஒரே குமாரன் இயேசு அவரை அனுப்பி அவர் பாவத்துக்கு பரிகாரம் பண்ண, அதாவது இந்த பாவத்துக்கு தண்டனையாக அவர் சாகணும். அதுக்காக தான் இயேசுவை அனுப்பினார். அங்கே தேவனுடைய அன்பு காணப்படுகிறது. உங்கள் மேலேயும் என் மேலேயும் தேவன் இவ்விதமான அன்பு கூர்ந்து அந்த அன்பின் செயலாக தான் தேவன் தம்முடைய இயேசுவை குமாரனாக இயேசுவை பூமியில் ஒரு மனுஷனாக அவதரிக்க பண்ணினது. அப்படி அவதரிக்கப்பட்ட அவர் எதற்காக அப்படி வந்தாரோ அதை பிறந்தார். அது கிறிஸ்மஸ். அது 30 வருஷம் கழித்து அந்த சில வேலைகளை ஆரம்பிக்கிறார். அவர் பிரசங்கிக்கிறார், போதிக்கிறார், பிசாசுடைய பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறார். எப்படி பரலோகம் போகுது என்பது போதிக்கிறார். ஏதோ செத்தவனை எழுப்புறது அது மட்டும் இல்லைங்க, வெறுமனை மன்னிக்கிறது இல்லைங்க. இவங்களை மறுபடி பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி என்னன்னு இருக்கும்போது சொல்லியிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஒரே வார்த்தை. ஏற்கனவே பாவத்துக்கு போனேன், பிசாசுக்கிட்ட போனேன், இப்போ மனம் திரும்பி ஏன்ட்டவா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்றார். அப்போ ஒரே ஒரு வார்த்தை, மனம் திரும்பு, ஏங்கிட்ட வந்துரு. அப்படி வந்துட்டா பிதாவாகி தேவன் அப்படி வந்தவங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார், அவர்களை கழுவி சுத்திகரிக்கிறார், தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இதெல்லாம் செய்யணுமான அந்த சிலுவையில் பரிகாரம். நான் ஆரம்பத்தில் யோசிப்பேன், பாவம் இயேசுனார் சிலுவையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? அவர் நாம் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அவர் அனுபவிச்சுக்கிட்டு அங்கே ரத்தம் செஞ்சு அங்கே செத்துக்கிட்டு இருந்தார். இது விளங்க வரைக்கும் எனக்கு ஒன்று பெரிய கேள்வியாக தான் இருந்துச்சு, இது என்ன இப்படி என்னமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் விளங்கின ஒருபாடு, ஓஹோ அந்த பாவம் அவ்வளவு பயங்கரமாக தேவனுக்கு விரோதமாக அப்படி செஞ்சுருந்தானா, அந்த அவ்வளவு பயங்கரமான பாவத்துக்கு அவ்வளவு பயங்கரமான ஒரு அந்த பரிகாரம் செய்ய வேண்டி வந்துச்சா? அப்போ தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் என்னுடைய பரலோக பிதா, என்னை நான் அப்பான்னு கூப்பிட விடுறாரு, என்னுடைய பரலோக பிதா நினைக்கிறப்ப என்னிடத்தை பாராட்டின அன்பை நினைத்து பார்க்கிறேன். அதற்காக அவர் கிறிஸ்மஸாக இயேசுவை பூமியில் அனுப்பினதை இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவன் தம்முடைய குமாரனாக இயேசுவை பூமியில் அனுப்பினதே கிறிஸ்மஸ். அதை நினைத்து பாருங்கள்.
ஆண்டோட பிள்ளையாக வருவோமாக, பரலோகத்தின் பிள்ளையாக வாழ்ந்து பரலோகம் போவோமாக. ஓகே, காட் bless யூ.